அவுது பில்லாஹி மினஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபியே, இன்னும் இரு மனிதர்களை அவர்களுக்கு உதாரணமாகவும் கூறுவீராக. அவ்விருவரில் ஒருவருக்கு நாம் திராட்சை தோட்டங்களில் 2 கொடுத்தோம். இன்னும் பெரித்த மரங்களை கொண்டு அவ்விரண்டையும் சூழப்பட்டவை ஆக்கினோம். அவ்விரண்டிற்கும் இடையில் தானிய விவசாயத்தையும் அமைத்தோம். அவ்விரு தோட்டங்களும் அவற்றின் பலன்களை எப்பொருளையும் குறையாது கொடுத்து கொண்டிருந்தன. அவ்விரண்டிற்கும் நடுவே நாம் ஓர் ஆற்றையும் ஒளித்தோட செய்தோம். இன்னும் அவனுக்கு வேறு கனிகளும் இருந்தன. அப்பொழுது அவன் தன் தோழனிடம் விதண்டாவாதம் செய்தவனாக, நான் உன்னை விட பொருளால் அதிகமுள்ளவன், ஆட்களிலும் நான் உன்னை மிகைத்தவன் என்று கூறினான். பெருமையினால் தன் ஆத்மாவுக்கு தீங்கிழைத்தவனாக தன் தோட்டத்திற்குள் நுழைந்தான். அவன், இந்த தோட்டம் எப்பொழுதாவது அழிந்துவிடும் என்று நான் எண்ணவில்லை என்றும் கூறிக்கொண்டான். நியாய தீர்ப்புக்குரிய வேலை ஏற்படும் என்று நான் எண்ணவில்லை. அப்படி ஏதும் நிகழ்ந்து நான் என் இறைவனிடம் மீண்டும் கொண்டு செல்லப்படுவேனேயானால் நிச்சயமாக இங்கிருப்பதை விட மேலான இடத்தையே நான் காண்பேன் என்றும் கூறினான். அவனுடைய தோழன் அவனுடன் இது பற்றி தர்க்கித்தவனாக, உன்னை மண்ணிலிருந்தும் பின் ஒரு துளி இந்திரியத்திலிருந்தும் படைத்து பின்பு உன்னை சரியான மனிதனாக ஆக்கினானே, அவனையா நீ நிராகரிக்கின்றாய் என்று அவனிடம் கேட்டான். ஆனால் நான் உறுதி சொல்கிறேன், அல்லாஹ் அவன்தான் என் இறைவனாவான். என் இறைவனுக்கு நான் யாரையும் இணை வைக்கவும் மாட்டேன். மேலும் நீ உன் தோட்டத்தில் நுழைந்தபோது, மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ் நாடியதே நடக்கும், அனைத்து சக்தியும் அல்லாவுக்கே அன்றி வேறில்லை என்று கூறியிருக்க வேண்டாமா? செல்வத்திலும் பிள்ளையிலும் நான் உன்னை விட குறைந்தவனாக இருப்பதாய் நீ கண்டபோதிலும் உன்னுடைய தோட்டத்தை விட மேலானதை என் இறைவன் எனக்கு தரவும், உன் தோட்டத்தின் மீது வானத்திலிருந்தும் இடிகளை அனுப்பி அதை அதனால் மலுமட்டையான திடலாக ஆக்கிவிடவும் போதும். அல்லது அதன் நீர் முழுதும் உறிஞ்சப்பட்டதாகி அதை நீ தேடி கண்டுபிடிக்க முடியாதபடியும் ஆகிவிடலாம் என்று கூறினான். அவனுடைய விளைபொருட்கள் அளிக்கப்பட்டன. அதற்காக தான் செலவு செய்ததை குறித்து வருந்தியவனாக இரு கைகளையும் பிசைந்து கொண்டிருந்தான். அத்தோட்டமானது வேரோடு சாய்ந்து கிடக்கின்றது. இதனை பார்த்த அவன், என் இறைவனுக்கு எவரையும் நான் இணை வைக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று கூறினான். மேலும் அல்லாவை இன்றி அவனுக்கு உதவி செய்யும் கூட்டத்தார் எவரும் அவனுக்கு இருக்கவில்லை. ஆகவே அவன் இவ்வுலகில் எவராலும் உதவி செய்யப்பட்டவனாக இல்லை. அங்கே உதவி செய்தல் உண்மையான அல்லாவுக்கே உரியது. அவன் கூலி வழங்குவதிலும் மிக்க சிறந்தவன், முடிவெடுப்பதிலும் மிக்க மேலானவன். மேலும் இவ்வுலக வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம் அவர்களுக்கு நபியே நீர் கூறுவீராக. அது நாம் வானத்திலிருந்து இறக்கி வைத்த நீரை போல் இருக்கிறது. பூமியில் உள்ள தாவரங்கள் அதனுடன் கலந்து செழித்தன. ஆனால் அவை காய்ந்து பதறாகி அவற்றை காற்று அடித்து கொண்டு போய்விட்டது. மேலும் எல்லா பொருளின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உடையவனாக இருக்கின்றான். செல்வமும் பிள்ளைகளும் இவ்வுலக வாழ்க்கையின் அலங்காரங்களேயாகும். என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய நெருக்கர்மங்களை உம்முடைய இறைவனிடத்தில் நன்மை பலனுடையவையாகும். அவனிடத்தில் நம்பிக்கையுடன் ஆதரவு வைக்கத்தக்கவையாகவும் இருக்கின்றன. நபியே, ஒரு நாள் நாம் மலைகளை அவற்றின் இடங்களை விட்டு பெயர்த்து விடுவோம். அப்போது பூமியை நீர் வெட்ட வெளியாக காண்பீர்கள். அவர்களை ஒன்று சேர்ப்போம். அந்நாளில் நாம் ஒருவரையும் விட்டு வைக்க மாட்டோம். அவர்கள் யாவரும் உம்முடைய இறைவனின் சமூகத்தில் வரிசையாக கொண்டு வரப்படுவார்கள். நாம் உங்களை முதல் தடவை படைத்தவாறே திட்டமாக இப்பொழுதும் நீங்கள் நம்மிடம் வந்து விட்டீர்கள். ஆனால் நாம் உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட இத்தகைய நாளை ஏற்படுத்த மாட்டோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்கள் என்று சொல்லப்படும். இன்னும் பட்டாளாகிய புத்தகம் அவர்கள் முன் வைக்கப்படும். அதில் உள்ளதை கண்டு குற்றவாளிகள் மிக்க அச்சத்துடன் இருப்பதை காண்பீர்கள். மேலும் அவர்கள், எங்கள் கேடே
இந்த கேட்டிற்கு என்ன நேர்ந்தது? சிறியவையோ பெரியவையோ எதையும் வரையறுக்காது இது விட்டு வைக்கவில்லையே என்று கூறுவார்கள். இன்னும் அவர்கள் செய்த யாவும் அவர்கள் முன் வைக்கப்படுவதை காண்பார்கள். ஆனால் உம்முடைய இறைவன் ஒருவருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அன்றியும் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று நாம் மலக்குகளிடத்தில் கூறியதை நபியே நினைவு கூறுவீராக. அப்போது இபிலிஸை தவிர அவர்கள் சுஜூது செய்தார்கள். அவன் இபிலிஸ் ஜின் இனத்தை சேர்ந்தவனாக இருந்தான். அவன் தன் இறைவனுடைய கட்டளையை மீறிவிட்டான். ஆகவே நீங்கள் என்னையின்றி அவனையும் அவன் சந்ததியாரையும் உங்களை பாதுகாப்பவர்களாக எடுத்துக்கொள்வீர்களா? அவர்களோ உங்களுக்கு பகைவர்களாக இருக்கிறார்கள். அக்கிரமக்காரர்கள் இவ்வாறு மாற்றிக்கொண்டது மிகவும் கெட்டதாகும். வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கோ இன்னும் அவர்களை படைப்பதற்கோ அவர்களை நான் உதவிக்கு அருகே வைத்துக் கொள்ளவில்லை. வழிகெடுக்கும் இவர்களை எதிலும் நான் உதவியாளர்களாக ஏற்படுத்தி கொள்ளவும் இல்லை. எனக்கு இணையானவர்கள் என எவர்களை நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ அவர்களை நீங்கள் அழையுங்கள் என்று அவன் கூறக்கூடிய நாளில் இவர்கள் அவர்களை அழைப்பார்கள். ஆனால் அவர்கள் இவர்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள். இன்னும் அவர்களிடையே நாசத்தை நாம் ஏற்படுத்துவோம். இன்னும் குற்றவாளிகள் நரக நெருப்பை பார்ப்பார்கள். தாங்கள் அதில் விழப்போகிறவர்கள் என்பதை தெரிந்து கொள்வார்கள். அதிலிருந்து தப்ப மாற்றிடம் எதையும் காண மாட்டார்கள். இன்னும் நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனில் ஒவ்வொரு உதாரணத்தையும் மனிதர்களுக்காக விளக்கியுள்ளோம். எனினும் மனிதன் அதிகமாக தர்க்கம் செய்பவனாகவே இருக்கின்றான். மனிதர்களிடம் நேர்வழி வந்தபோது அவர்கள் நம்பிக்கை கொள்வதையும் தங்கள் இறைவனிடம் பிழை பொறுக்க தேடுவதையும் தடை செய்வதெல்லாம் முன் சென்றவர்களுக்கு நேர்ந்தது இவர்களுக்கும் நேர்தல் அல்லது இவர்களுக்கு எதிரிலேயே நம்முடைய வேதனை வருதல் ஆகியவை தவிர வேறில்லை. இன்னும் நாம் தூதர்களை நன்மாராயம் கூறுபவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் அல்லாமல் அனுப்பவில்லை. எனினும் காஃபிர்களோ பொய்யை கொண்டு சத்தியத்தை அழித்து விடுவதற்காக தர்க்கம் செய்கிறார்கள். என்னுடைய அத்தாட்சிகளையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்டதையும் பரிகாசமாகவே எடுத்துக்கொள்கிறார்கள். எவன் தன் இறைவனுடைய வசனங்களை கொண்டு உபதேசிக்கப்பட்டும் அவற்றை புறக்கணித்து தன் இரு கரங்களும் செய்த குற்றங்களை மறந்து விடுகிறானோ அவனை விட பெரிய அக்கிரமக்காரன் எவன் இருக்கின்றான்? நிச்சயமாக நாம் அவர்களுடைய இருதயங்களின் மீது இதை விளங்கிக் கொள்ளாதவாறு திரைகளையும் அவர்களுடைய செவிகளில் செவிட்டுத்தனத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆதலால் நீர் அவர்களை நேர்வழியின் பால் அழைத்தாலும் அவர்கள் ஒருபோதும் நேர்வழியடைய மாட்டார்கள். நபியே, உன் இறைவன் மிக பிழை பொறுப்பவனாகவும் மிக்க கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான். அவர்கள் சம்பாதித்த தீவினைகளை கொண்டு உடனுக்குடன் அவர்களை பிடிப்பதாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு வேதனையை தீவிரமாக்கி இருப்பான். ஆனால் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தவணை உண்டு. அப்போது அவனையின்றி புகலிடத்தை காணவே மாட்டார்கள். மேலும் அவ்வூர்வாசிகளை அவர்கள் அக்கிரம் செய்தபோது நாம் அழித்தோம். ஏனெனில் அவர்களை அழிப்பதற்கு குறிப்பிட்ட தவணையை நாம் ஏற்படுத்தி இருந்தோம்.